ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கியை போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கியை போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கியை போற்றி. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் 2025 எப்படி இருக்க போகுது, ஆண்டு பலன் எப்படி, நீங்கள் இது வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கு பார்த்துருப்பீங்க. இப்போ லக்னப்படி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன், லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 100% ராசி, அந்த ராசி அப்படின்னா 50% தான் பொருந்தும். வாங்க இந்த ஓராண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது. லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 100%, மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நம்ம சொல்கிறது 50% அப்ளிகபிள் ஆகும். பாருங்கள், லக்னத்தில் குரு இருக்கார். இந்த ஓராண்டு ஒரு சிலர் 10 வருஷமாக ஒரே இடத்துல குப்பை கொட்டுறேன், வேலை பார்க்குறேன்னு இருந்திருப்பீங்க, சந்தோஷமாக கூட இருந்திருப்பீங்க. இப்போ திடீர்னு ஒரு டிஸ்டர்ப் வரும், உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இல்லை ஒரே இடத்துல கடை கண்ணி வச்சுருப்பீங்க, இப்போ அதை காலி பண்ண சொல்லிட்டு வேறு இடத்த கடையை மாற்றணும். உங்கள் பிறப்பு ஜாதகம் சிறப்பாக இருந்தால் உங்களுக்கு இப்போ இந்த மாறுதல்கள், அது உத்தியோகமாக இருக்கலாம், இல்லை தொழிலாக இருக்கலாம், மாறுதல்கள் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை. பிள்ளைகள் இல்லாதவங்க, நீண்ட நாளாக குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு சந்தோஷமான ஒரு ஆண்டு. குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படிக்க போகிறீங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகிறது. 9ஆம் இடத்தில் ராகு இருக்கப்படாது, ஆனால் குரு பார்க்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தந்தையால் யோக பாக்கியங்கள், பாக்கிய தடைகள் எதுவும் கிடையாது. குரு பார்க்குறார், அதனால் வெளியூர் வெளிநாடு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி போக நினைப்பவர்கள் தாராளமாக போகலாம். 3ஆம் இடத்தில் கேது இருக்கிறது சூப்பர். ஆனாலும் 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி 4ஆம் இடத்தை சனி பார்க்குது. தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், மருத்துவ செலவுகள் வைக்கும், வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், எச்சரிக்கையாக. படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப சின்சியராக இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் தேர்ச்சி பெற முடியும். மற்றபடி 10ஆம் இடத்துல சனி இருப்பது ரொம்ப சிறப்புங்க. டெம்பரரி போஸ்ட்டில் ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆக முடியும். அது ஒரு அற்புதமான ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவார். சனி பகவான் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவார், தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும்.